ஆராரோ ஆரிராரோ இது சைக்காலஜிஸ்டோட தாளாட்டு. நீ தூங்க பாடலப்பா, நீ முழிக்க பாடுறம்பா. வம்பு தும்பு வச்சுக்காத, கோழையாவும் வாழ்ந்துராத. அபியூஸில் சிக்கிக்காத, அவாய்டும் பண்ணிராத. அப்படிங்கிற மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நாட் டூ பிஃபோர் த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம், ஒருவேளை அதை நம்ம செஞ்சோன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளும் வரும், அதுக்கு அவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் இன்னைக்கு பார்த்துருவோமா? ராஜா வாட் விட Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. What are the things we should not do? என்னென்ன அதை பார்த்தலாமா? Yeah. Avoid these are all the mistakes while you are handling with a narcissist. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நார்சிஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தெரியாமல் கூட செய்துவிடக்கூடாது. என்னென்ன? ரிவீலிங் யுவர் பிளான்ஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சவலையாக இருக்கும். ஆமாம், கரெக்டு தான். நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிறது இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போது ஒரு பிளான் பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு நட்பாசை என்னென்னா, இந்த மாதிரி இந்த பிளான் நான் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒருவேளை நான் வந்து ஒரு நார்சிஸ்ட் கிட்ட சொன்னேன்னு சொன்னேன், அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னு சொன்னேன், அதை நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் பயந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பாங்களோன்னு ஒரு நட்பாசை நமக்கு இருக்கலாம். பட் என்றைக்குமே அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை உண்மையிலேயே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, ஓகே, நீங்கள் ஒரு 5 அடி யோசிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து 105 அடி யோசிப்பாங்க. ஒரு 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 ஐடியா நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை பற்றி ஒரு ஃபுல் பிளான் கிடையாது, ஒரு ஐடியா இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நானும் வந்து அவனை மிரட்டுறதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரிலாம் நம்மளை லாக் பண்ணி கடைசியில் நம்மளை ப்ளேம் பண்ணி நம்மளை ஒரு அக்யூஸ்ட் ஆக்கலாம் அப்படின்னு, அந்த அக்யூஸ்ட் ஆக்கி நம்மளை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் யோசிப்பார்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களை பற்றி நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா உன்னோட சீனியர் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த ஆஃபீஸர், ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அந்த இடத்துல முக்கியமாக உன்னோட ஒர்க் பிளேஸில் போய் நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த அளவுக்கு நீ போறியா, அப்போ இந்த அளவுக்கு நீ போகணும், நீ அங்கே போய் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் என்ன, அந்த ரிசோர்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக நான் முடக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? உங்களோட மொபைல் இருக்கிறனால தானே இவ்வளோ தூரம் நீ பார்க்குற. அவங்களுக்குள்ள நம்பர் இருக்கிறதுங்கிறது வேறு. அதுக்குள்ளே வந்து இந்த நம்பர் இருக்குது, அதுக்கு நீ கால் பண்ண போகிற, அவங்ககிட்ட நீ அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவங்கள்ட்ட போய் பேசணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த மொபைலே இல்லாமல் பண்ணிட்டேன்னா அப்போ அடுத்த சண்டையில் உடைய போகிறது உங்கள் மொபைல் தான். ரொம்ப கான்ஷியஸாக வேணுக்குனே ஒரு சண்டை இழுத்து அதில் வந்து உங்களுடைய ரிசோர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. கரெக்டாக, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் ஒரு வேலைக்கு போகலான் இருக்கேன், ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ண போகலான்னு இருக்கேன், இல்லை நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னால், அப்போ அடுத்த சண்டையில் வந்து கிளிய போகிறது உங்கள் சர்டிஃபிகேட் தான், இல்லை உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறது. வெரி சிம்பிள். அது கிழிகிற அளவுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அது எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் தான் அந்த சர்டிஃபிகேட்டை கிழிக்கிறது, அதை எரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அதை ஒழிச்சு வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விக்டிம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, ஐயோ இதுவே போச்சே, இன்னும் எதுக்கு நம்ம வந்து இவங்க கூட வாழ்ந்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் எடுத்த உடனே வந்து அதை ஒளிய வச்சுருவாங்க. பட் ஒருவேளை அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் என்ன ஆனாலும் அவங்கள விட்டு போக மாட்டீங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை எரிப்பதற்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? எஸ். அடுத்த கதை என்ன? அண்ட் த சடன் மூவிங் அவுட். எஸ், என்றைக்குமே இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடுறாங்க. எல்லாரும் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால், நம்மளுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம், இல்லை கோச்சிக்கிட்டு நம்ம வந்து தனியாக போய் நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம், ஒரு 10 days 15 days ஆச்சுன்னு சொன்னால், இவங்களா வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நாம் அந்த டீலிங்கை வந்து சொல்லி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் நான் கோச்சிக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்பிக்கலாக எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ஹேண்டில் பண்ணுவோமோ, ஒரு நார்மல் ஸ்பவுஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஒன்று ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத விட உங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட விஷயம், நீங்கள் என்னென்னலாம் செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நீங்கள் அவங்கள பயமுறுத்துறதுக்காக வந்து ஒரு 10 to 15 days போய் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயமுறுத்துறதுக்காக தான் உட்காந்துருக்கீங்கிறத ஈஸியாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க வந்து உங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை ஈவன் ஆல்ரெடி அவங்க யோசிச்சிருப்பாங்க இதை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்து பேசாமல் வேறு எந்தெந்த மூலமாலாம் உங்களுக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி உங்களை அகைன் ஒரு ப்ளேம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு 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 ஷேமான ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு மற்றவங்கள வச்சு அதை கம்பல் பண்ணி உங்களை திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு வர தான் பார்ப்பாங்க. என்னைக்கு அவங்களோட ஈகோவை அவர்கள் அங்கே விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அங்கே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எல்லா விஷயத்துலையும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்ல. ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அந்த டிவோர்ஸ் கன்சல்டேஷன் எக்ஸ்போஷர். எஸ், என்னைக்குமே போய் நான் வந்து ஒரு டிவோர்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லவே கூடாது ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட போய். ரொம்ப முக்கியம். ஒருவேளை உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சீக்ரெட்டாக தான் செய்யணுமே தவிர என்றைக்குமே நான் டிவோர்ஸுக்கு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லீகலான பலவிதமான விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்களும் அவங்களும் சேர்ந்து போய் ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை அவர் உங்கள் மேலே வந்து நான் வந்து டிவோர்ஸ் வந்து நான் வந்து போடுறேன்னு ஒரு கண்டஸ்டட் டிவோர்ஸ் வந்து போடுறாருன்னு வச்சுக்கலாமே. ஓகே, அவரோ இல்லை அந்த பொண்ணோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க. அவங்க போய் கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் நடக்கும். அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ யார் ஒருத்தவங்க கிளைம் பண்ணாங்களோ அவங்களே ஒரு குழப்பத்தினால நான் வந்து அதை கிளைம் பண்ணிட்டேன், இப்போ நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்க சொல்கிறாங்கிற பட்சத்தில் அப்போ கோர்ட் என்ன பண்ணும்? இவ்வளவு நாள் கோர்ட்டினோட நேரத்தை வீணடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஃபைன்னு சொல்லுமா? இல்லை. கோர்ட் வந்து ஒரு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும். அது அவங்கள அந்த மனிதரோட எம்பத்தைஸ் பண்ணும். எப்படி எம்பத்தைஸ் பண்ணால், ஓகே நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அவசரத்தினால அதை பண்ணிட்டீங்க, இப்போ ஓரளவுக்கு நிதானமாக முடிவெடுத்திருக்கீங்க, இது ஒரு குடும்ப நல நீதிமன்றம், குடும்பத்தை பாதுகாக்கிறதுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான பொறுப்பு, அதனால் பரவாயில்ல நீங்கள் போய் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ். விச் மீன்ஸ் அவங்க ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதை வச்சு உங்களை த்ரெட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த லீகல் ஆக்டனை அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், பேக் அடிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிங்கிறது நல்லவர்களுக்காக இந்த கோர்ட்டுங்கிறது கொடுத்துருக்கு. பட் இதை வச்சுக்கிட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. நீ டிவோர்ஸ் கன்சல்டேஷன் தான் நீ போறியா, நீ நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் அனுப்புகிறேன் பாரு, கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டலாம், பார்த்துக்கலாம், அங்கே வந்து நீ வந்து போராடி நீங்கள் ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கோர்ட்டை வச்சு லீகலான சிஸ்டத்தை வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியுமாங்கிறத யோசிப்பாங்க. ஓகே, ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஈஸியாக அவங்க மேனிப்புலேட் பண்ணணும்னா அப்படியே ஈஸியாக வந்து கோர்ட்டு மேனிப்புலேட் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துரும். அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டில் பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஓகே, கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க மாதிரி கெட்டவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கோர்ட்டு கிடையாது. ஓகே, கோர்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஆட்களை, நிறைய ஆட்களை அதுகள் பார்த்துருக்கும். நான் நிறைய விதமான நார்சிஸ்ட்டை பார்த்தது தான் கோர்ட், எல்லா விதமான கோர்ட்டும். அங்கே நடக்கக்கூடிய ட்ரையல்ஸ், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதெல்லாம் வேறு, ஈஸியாக அவங்க ரிவீல் ஆகிடுவாங்க. பட் த மேட்டர் ஓவர் ஹியர், அவங்க ரிவீல் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வந்து பண்ணி பார்ப்பாங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அங்கே ரிவீல் ஆவாங்க, அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அப்படியே அவங்க பேக் அடிக்க ஈஸியாக அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க பேக் அடிச்சிடுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம என்றைக்குமே டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அதை நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், ஒரு அட்வொகேட் கிட்ட பேசியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதை வச்சு பலவிதமான லீகல் ஓரியன்டான கான்சிக்வன்சஸை, பலவிதமான மென்டல் ப்ரெஷரை நமக்கு கொண்டு வருவாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, எஸ். பேரண்ட்ஸ் இன்டர்வென்ஷன் ப்ரெஷர். என்றைக்குமே நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இன்டர்வென்ட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளோட பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியல, இப்போ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லலாம் அப்படின்னா தாராளமாக அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒருவேளை அவங்களோட பேரண்ட்ஸை வந்து நீங்கள் இன்டர்வென்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், விச் மீன்ஸ் அவங்களோட தலையீடு உள்ளே வந்துருச்சு, அவங்கள இதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணீங்கன்னு சொன்னால், இதில் என்ன அல்டிமேட்டாக நடக்க போகுது? 2 விஷயங்கள் நடக்கும். 1, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான பேரண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே உங்களோட வெல்ஃபேரை பார்க்குறாங்க, அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடக்குதுங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க, இது தப்புங்கிறத அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேஷனுக்காக அவங்கள கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நார்சிஸ்ட் அந்த விஷயங்களை எப்படியாவது அவாய்ட் பண்ணலாங்கிறதான் பார்ப்பாங்க. அவன் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேச மாட்டேன், நீ வா, ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அவன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உனக்கு தைரியம் வந்துடும்ல, அதனால் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீ தனியாக வா, நீ தனியாக வந்தால் தான் அவனை வேட்டையாட முடியும்ல.
அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தனியாக வாங்குறதையே தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இவர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி தயாராக இல்லைங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் என்ன முடிவு எடுப்பாங்க? ஏம்மா உன்னோட முடிவு தாம்மா, இல்லையாப்பா உன்னோட முடிவு தான்ப்பா, நீ வந்து இந்த வாழ்க்கையில் நீ வாழணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. இல்லை சில பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிறது உனக்கு சரிப்படாதுப்பா, நம்ம போயிடலாம், நம்ம டிவோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கூட பார்த்துடலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இது ஒரு கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ். மற்ற கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் நல்ல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் when it is coming to the divorce, இல்லை இவங்ககிட்ட நான் பார்க்குறேன்ப்பா இது ஒன்றும் சரிப்படாதுன்னா நான் வந்து டிவோர்ஸ் மாதிரி கூட போகலான் இருக்கேன் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நார்சிஸ்ட்டை விட்டுட்டு உங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை குடும்ப வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்ன்ட்டு இந்த அப்யூஸை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ். இது ஒரு நார்சிஸ்ட்டுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாக மாறி போயிடும். அப்புறம் நார்சிஸ்ட்டு உங்களை வந்து ஈஸியாக உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டா போதும், அவங்கள வச்சு ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் போக ஆரம்பித்து விடுவார்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, pathways over here. இதுக்கு என்னதான் பண்ணுறதப்பா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே when you are not decided, லைக் நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்ட்டை விட்டு வெளில போகணும், டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்னும் நீங்கள் வரலை. ஏன்னா அந்த மாதிரியான முடிவுகளை நான் பெருசாக எடுக்கணுங்கிறது இல்லை, பட் நான் உங்களை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் இருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அப்போ என்ன தான் செய்யறது ஒரு நார்சிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது we need to set the gradual goals. We need to achieve the gradual milestones. எடுத்த அடுப்புலேயே நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக அவங்கள மிரட்டுறதுனாலையோ ரேண்டமாக அவங்கள கன்ஃபர்ம் பண்ணுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் எல்லா காயையும் நகர்த்துக்கிறார்கள். ஓகே, நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை பண்ண நான் அதை பண்ணுவேன்னு ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணணும். சின்ன கோலாக செட் பண்ணி, ஏன்னா ஒரு பக்கம் வந்து இவங்களை கன்ஃபர்ம் பண்ணுறது எப்படி, ஒரு பக்கம் இந்த அப்யூஸை ஸ்டாப் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் லேர்ன் பண்ணிட்டு வரணும். இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக இவங்க ஏற்படுத்தக்கூடிய வூண்ட்ஸ் அது மூலமாக நான் மென்டலி எவ்வளோ வீக்காக இருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ என்ன நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் பண்ணணுமே தவிர எடுத்தெடுப்புலேயே பெரிய அளவில் இந்த மாதிரியான ரிஸ்கான ஹேபிட்டை வந்து என்னைக்கும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அட்ரஸ் த இன்ஃப்ளூயன்சிங் பேட்டர்ன்ஸ். இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்னை அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கலாம் அப்படின்னோடனே அவங்க பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி என்னை பயங்கரமாக அப்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வேறு, பட் த எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறது, ஏன்னா ஃபிசிக்கல் அப்யூஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான லா இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் அதுக்கான லா இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போத முடிஞ்சு போயிடும். ஃபிசிக்கலுங்கிறதே வேறு, அதை வந்து ஈஸியாக ஸ்டாப் பண்ணினா எல்லாத்துக்கும் விசிபிளாக தெரியும். பட் அவங்க ஏற்படுத்தக்கூடிய எமோஷனல் அப்யூஸ் அதை மற்றவங்ககிட்ட நம்மளால் காட்டவும் முடியாது, மற்றவங்க அது ஒரு எவிடன்ஸாக எங்கேயுமே நம்ம கொண்டு போக முடியாது. அப்போ இந்த எமோஷனல் அப்யூஸை ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா, ஏன் நான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன், அவங்க அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி நான் வந்து அப்யூஸ் ஆகிறேன், அவங்க அப்படியே ஆட்டி வைக்கிற பெப்பட் மாதிரி நான் எப்படி மாறுறேன், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தென் ஒன்லி வி கேன் டூ த குட் ரெஸ்பான்ஸ். நான் எப்படி வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளாகவே ஒரு சண்டை நடக்குது, கடைசியில் வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எல்லா விதமான விஷயத்துலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதுலேயும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ என்னோட ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸ் பேட்டர்னுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஒரு கோ டிபெண்டன்சி நேச்சருங்கிறது ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக தான் நம்மளே நமக்கே தெரியாமல் செயல்படுவோம். அதான் நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. அவங்க மேனுப்புலேட் பண்ணி நமக்குள்ள ஒரு அட்டாமிக் ஹேபிட்டாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ரெஸ்பான்ஸை நான் ஸ்டாப் பண்ணி என்ன நான் ஹீல் பண்ணி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இந்த ஓரியன்டான இந்த செயினை வந்து நான் பிரேக் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யலாம். நீங்கள் யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் தெரப்பி. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி சப்போர்ட் இருக்குது, தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வந்து ஷார்ட் டைமாக வந்து கோல் செட் பண்ணுறது எப்படி, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களில் விச் மீன்ஸ் அந்த தெரப்பி ஓரியன்டான விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷன் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணி உங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் நம்ம என்ன மாதிரியான சஜஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நாம் வந்து இந்த ஆன்லைன் தெரப்பியில் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம்.
உங்களுக்கு அந்த ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்மளுடைய நம்பர் அப்படிங்கிறது நம்ம அட்மினோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி யூ கேன் கம் ஃபார் த 1-to-1 கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபாலோ செஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஓகே, வேறு என்ன கதை போய்ட்டோட்டா. என்றைக்குமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது நமக்கு நிதானம் பிரதானம். தட் இஸ் வாட்